வாட்ஸ்அப்ல வந்து எப்படி இந்த மாதிரி வந்து பிளாங்க் மெசேஜ் வந்து சென்ட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சென்ட் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளாங்க் மெசேஜ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிளாங்க் மெசேஜ் காப்பி அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா வந்து காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே காப்பீட் அப்படின்ற மாதிரி வந்து ஆகிடும். ஒன்ஸ் காப்பீட் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து யாருக்கு வந்து அந்த பிளாங்க் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து அந்த மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் அப்படின்னு வந்து கேட்கும். பேஸ்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாங்க் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாங்க் மெசேஜஸை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் பிளாங்க் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.